என்ன உத்ரா என்ன பண்ணிட்டு இருக்கிற? டிஃபன் செய்கிறேங்க, நைட்டு டிஃபன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபன் செய்கிறேன். சாப்பிட வேணாமா? என்ன சாப்பாடு நைட்டுக்கு நம்ம வீட்டில்? நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு ஸ்பெஷல். மதியானம் செஞ்சது தான். நைட்டுக்கு தோசை மட்டும்தான் ஊற்றுறேன். தோசை அப்புறம் தோசை பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு மதியானம் செஞ்சது. அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, ரசம் இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல் கொஞ்சம் இருக்குது. போதுமா? போதும். நைட்டுக்கு மட்டும்தான் பசங்க சாப்பிட்டுட்டாங்க. இன்னைக்கு நேரத்தோடய சாப்பிட்டாங்க. சின்னவனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு ஊசி போட்டுட்டு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த உடனே அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டாங்க. மாத்திரை போடணும், சரி படுக்கும்போது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ தானே வந்தீங்க. சரி, என்னாச்சு அவனுக்கு உடம்புக்கு? ஜுரம் நல்லா தான் இருந்தான். காலைல போனால் மதியானம் நல்லா ஜுரம் மாட்டேங்க. மதியானம் சாப்பிடல, இப்போ சாயங்காலம் வந்து சாப்பிடல. இப்போ நைட்டுக்கு ஒரு தோசை 2 தோசை சுட்டு கொடுத்தா 1 தான் சாப்பிட்டு 1 வச்சிருச்சு. சாப்பிடவே இல்லை சுத்தமாக. நைட்டு அதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சூப்பரான டின்னர். அவங்க அம்மா சுடு தண்ணி தான் குடிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி குடிப்போம். ஆமாம், அந்த பனி டைம் வந்து எல்லாரும் எனக்குலாம் சுடு தண்ணி. எனக்கும் சுடு தண்ணி பிடிக்காது. ஆனால் அந்த பனி டைம் வந்து சுடு தண்ணி தான் குடிக்கணும். அப்போ தான் சளி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணுங்க. நாளைக்கு வேற தை கிருத்திகை இல்லை. நாளைக்கு வந்துங்க என்னை கூப்பிட்டு போவீங்களா? எங்கே கூப்பிட்டு போகணும்? வீடியோவில் சொன்னால் என்னை கூப்பிட்டு போவீங்களா? எங்கே கூப்பிட்டு போகணும்? நாளைக்கு முருகன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும். கிருத்திகை இல்லை, நாளைக்கு கிருத்திகை. வேண்டாம்பட்டு கோயிலில் வெள்ளி தேர் இருக்கிறாங்களாம். கிருத்திகை இழுக்கிறாங்க. நானும் போகணும்னு முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் நான் வெள்ளி தேர் இழுத்தது பார்த்ததே இல்லைங்க. எனக்கு பாசை போகணுன்னு. நாளைக்கு தை கிருத்திகை வேற, செம்மையான விசேஷ நாள். அதாவது வந்து ஈவினிங்காக இருக்குங்க. ஏன்னா ஈவினிங் வழி சரியில்லை. இல்லைன்னா நான் பகலாக இருந்தால் நான் போயிட்டு வந்துடுவேன். ஈவினிங்காக இருக்கிறதுனால தான் என்னால் போக முடிய மாட்டேங்குது. லோகேஷ் எங்க வாப்பா, கூப்பிட்டு போவீங்களா? பார்ப்போம், நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. நிலவரம் ஃப்ரீயாக இருந்தாக்கா போகலாம். நாளைக்கு எனக்கு வேலை இருந்ததா கிடையாது. 7 மணிக்கு தான் நாளைக்கு வேறு. அது என்ன படம்? அஜித் படம் வாரிசு. அடுத்த விடாமுயற்சி நாளைக்கு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பசங்கள்லாம் இப்பயே ப்ரோக்ராம் போட்டோம். நாளைக்கு லீவுன்னு. நாளைக்கு பொழுது விடிஞ்சாதான் தெரியும் நிலவரம் எப்படின்ட்டு. பார்க்கும். இந்த படம் வந்து செம்ம ஹிட் ஆகுதாட்டுக்கு. பாட்டே ஹிட் ஆயிடுச்சாட்டுக்கு. என்ன கதைன்னு தெரியல. என்ன கதையோ ஏது கதையோ. நம்ம தேட்டர் போயெல்லாம் ரொம்ப நாளாக வருதுங்க. லாஸ்ட்டாக என்ன படம் பார்த்தோம் சொல்லு? என்ன படம் பார்த்தோம்? அரண்மனை பார்த்தோமா? அரண்மனையை பார்த்தோம். அரண்மனை தான் நினைக்கிறேன். அரண்மனை 4. ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்தது. ஜாதகத்தை சுந்தர்சி படம் பார்த்தோம். ஆமாம் ஆமாம். 3யோட கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ தேவலாம். அரண்மனை 3யோட கம்பேர் பண்ணும்போது அரண்மனை 4 தேவலாம். வாடா. சரிங்க, நம்ம வந்து சாப்பாடு செஞ்சுட்டு வரேன். சாப்பாடு செஞ்சுட்டு வா, சாப்பிடலாம். சரியா? சரி, உனக்கு என்ன ஊத்துறா சாப்பாடு? நீ தான் மட்டன் குழம்பு சாப்பிட மாட்டியே. உனக்கு தான் மட்டன் குழம்பு சாப்பிட்டு ஒத்துக்காதே. என்னதான் சாப்பிடுவேன்? நாங்களாம் மட்டன் குழம்பு சாப்பிடுவோம். நீ தான் மிளகா பொடி வச்சு சாப்பிடுவியா? மிளகா பொடியா? எப்போதும் சிக்கன் வாங்கிட்டு வந்து செய்வேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து செய்வேன். ஏன்? எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது சாப்பிட. டெய்லிக்கு சாப்பிட்டா எப்படி ஒத்துக்கும்? டெய்லி சாப்பிட்டா ஒத்துக்காதா? என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. எனக்குலாம் ஒத்துக்குது. உங்களுக்கு ஒத்துக்குது, எனக்கு ஒத்துக்க மாட்டேன். சூட்டை கிளப்பி விட்டுருக்கு. அதனால சாப்பிட மாட்டியா? பிடிக்க மாட்டேங்குது. சிக்கன் கடைக்கார வேற என்னையே பார்த்தாரு. சிக்கன் வாங்குறது. ஏன்னா நாளைக்கு கிருத்திகை
நாளைக்கு ஃப்ரைடே, இந்த மாதிரி 2 நாளைக்கு இது கிடையாதுல்ல பார்த்தாரு. அதனால ஒன்றும் சொல்லலை, வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவருக்கு வேற நீக்க மாட்டான், சிக்கன் கடைக்கு வராமல் மட்டன் கடைக்கு போயிட்டேன்னு சொன்னா ஒரு கோவம் வந்துருச்சு. அப்படிலாம் கிடையாதுங்க. இதோ இருங்க வரேன். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் ஒன்றுட்டு ஒரு நாள் சிக்கன் எடுத்துறேன். ஏதாவது ஒன்று வந்துடுது, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், சிக்கன் பிரியாணி, ஏதாவது ஒன்று நம்ம இப்படியே மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தாரு. இனிமேல் சாட்டர்டே தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இப்போ எதுவுமே நினைக்க மாட்டாருங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஓ குழம்பு பார்த்தா நாளைக்கு கிருத்தி வெள்ளிக்கிழமை. நாளைக்கு கிருத்திகை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, நாளைக்கு வியாழக்கிழமை. நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை. அவ்வளோதாங்க, நம்ம நைட்டுக்கு டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்க 2 தோசை தான், கொஞ்சமாக வெறும் மட்டன் குழம்பு மட்டும் கொஞ்சம் ஊற்றிப்போம். பெருங்குழம்புல கொஞ்சோண்டு ஊற்றிப்போம். மட்டன் போட்டு சாப்பிட வேணாம், ஏன் நைட் நேரத்தில் நம்ம வந்து இப்போ வந்து சாப்பிட போகிறோம். மணி என்னன்னு தெரியுமா? மணி 12 ஆக போகுது. டெய்லிக்கும் இதே நேரம் தான். எல்லாரும் நேரம் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. இன்னும் நம்ம வீட்டு சாப்பாட்டு வேலையே நடக்கல. ஆமாம் ஆமாம், என்ன பண்ணுறது? இப்படிதான் பாருங்க, அது 2 காமிங்க. அவன் என்ன பண்ணுறானோ? அவன் உட்காந்துருக்கானோ? அவனும் தூங்க மாட்டானோல? தூங்க மாட்டானோ. காலைல எழுப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதனால இப்போ என்ன செய்ய போகிறோம், போய் கடுன்னு சாப்பிட்டுட்டு நம்ம படுத்து தூங்க போகிறோம். உங்களுக்கு ரைஸ் இருக்கு, நீங்கள் தோசை சாப்பிட மாட்டீங்க. எங்கள் அம்மாவுக்கு 2 தோசை, எனக்கு 2 தோசை. சரி ஓகே, சாப்பிடு, நானும் சாப்பிட போகிறேன். ஓகே பாய். சாப்பிட்டு படுப்போம். குட் நைட், பாய்.